ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக பெரியவா அருளி இருக்கிற நமது மதத்தின் பெருமைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் கடைசியாக பெரியவா நம் தேசத்தின் ஆத்ம பலம் எதனால் குறைந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டினை எழுப்புகிறார். எதனால் இப்படி குறைஞ்சது, எதை விட்டதால் நமக்கு இந்த பலவீனம் வந்தது, எது நமக்கு இத்தனை 1000 வருஷங்கள் புஷ்டியை தந்து நம் நாகரிகத்தை தழைத்து வளர வைத்தது, எதை விட்ட பின் நாம் அந்த நாகரிகத்தின் வாரிசுகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே வெட்கப்படும்படியான நிலைமை வந்திருக்கு. இதையெல்லாம் ஆலோசித்து பார்த்தா மற்ற தேசங்களில் இல்லாத வர்ண தர்மம் இங்கே மட்டும் இருந்த வரையில் நம் நாகரிகம் மாத்திரம் பாறாங்கல் மாதிரி இத்தனை நூற்றாண்டுகளாக உலகமே போற்றுகிற விதத்தில் வளர்ந்து வந்திருக்கிறது. அப்படின்னும் இந்த தர்மத்திற்கு, அதாவது வர்ண தர்மத்திற்கு நலிவு உண்டாக ஆரம்பித்ததிலிருந்து நாமும் தினமும் கீழே போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தெரிகிறது அப்படின்னு சொல்கிறார். வர்ண தர்மம் இங்கு மட்டும் இருப்பானே அப்படின்னா இந்த தேசத்தில் மட்டுமாவது ஆத்ம சிந்தனைக்கும் தெய்வ அனுபவத்துக்கும் கலைகளுக்கும் உத்தமமான பண்புகளுக்கும் அனுகூலமான ஒரு நாகரீகம் இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஆசை இருந்தால் இவற்றுக்காக வர்ண தர்மமும் இருக்கணும். இங்கு மட்டும் இருப்பானே அப்படின்னா இங்கு மட்டுமாவது இருந்தால்தான் உலகத்துக்கே ஒரு நல்ல உதாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இருக்கணும். இல்லாட்டாக்க போட்டி தான், உடனே பொறாமை தான், அதிருப்தி தான், சமூக சச்சரவு தான், சௌகரியமான படிப்பு தொழில் இவற்றுக்குத்தான் எல்லாருமே வர பார்ப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் அது இடம் தர முடியாது. உடனே துவேஷம், பேதம், அசூயை ஆகியவை தோன்ற ஆரம்பிக்கும். இப்போவே பாருங்கள், படித்தவர்களிடையே வேலையில்லா திண்டாட்டம் வந்தது அப்படின்னா காலேஜ் அட்மிஷனுக்கு கட்டுப்பாடு போடணும் அப்படிங்கிறாங்க. என்ஜினியர்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, என்ஜினியரிங் காலேஜை மூட போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு வைக்க முடியாமல் இவர்களும் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரத்தான் வேண்டி இருக்கு. இதையே பாரம்பரியங்கிற பேரில் கட்டுப்பாடாக ஆதியில் வைத்தாங்க, இதைத்தான் வச்சாங்க. அப்பொழுது தொழிலே ரத்தத்தில் ஊறி அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதிலே ஒரு பெருமையுடன் இது நம் அப்பன் பாட்டன் காலத்து சொத்து, நம் குலதனம் அப்படிங்கிற ஒரு நிறைவு இருந்தது. அந்தந்த தொழிலை செய்கிறதுலேயும் அந்தரங்க விசுவாசம் இருந்தது. அதனால் நல்ல திறமை இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொருத்தனும் பணத்துக்காகவே அப்படின்னு வந்துட்டதுனால தொழிலை ஒழுங்கில்லாமல் செய்கிறான். முன்காலத்தில் பணமெல்லாம் 2ஆம் பட்சம்தான். விசுவாசத்தோடு தான் தொழில் அப்படின்னு திருப்தியோடு செஞ்சதுனால எல்லா காரியங்களும் ஒழுங்காக நடந்தன. அதனால் சமூகமே நன்றாக இருந்தது. நிறைவு இல்லாமல் ஒரு நாகரிகமும் இல்லை. சமூகத்தில் அத்தனை பேருக்கும் இப்படிப்பட்ட நிறைவை ஏற்படுத்தி தந்தது வர்ண தர்மம் தான் அப்படிங்கிற ஒரு உத்தமமான ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டை குறை சொல்லவே கூடாது. அந்த மாதிரியே மறுபடியும் செய்ய முடிகிறதோ இல்லையோ, அப்படி முடிய செய்வதற்கு நம்மால் ஆனதை செய்து தோற்று போனாலும் சரி, இந்த சாத்தியமில்லாத காரியத்தில் இறங்குவானேன் அப்படின்னு விட்டுடாமல் கடைசி பட்சமாக அந்த ஏற்பாடு தான் நமது மதத்தின் சகல ஜன சமூகங்களுக்கும் நம் தேசத்துக்கும் அதன் வழியே லோகம் முழுவதற்கும் 1000-10000 வருஷங்களாக பரமஸ்ரேயஸை தந்திருக்கு. அதை தோஷம் சொல்கிறது ரொம்ப தப்பு, அபச்சாரம் அப்படிங்கிற எண்ணமாவது நமக்கு பிறக்கணும். ஜாதி அப்படின்னாலே மகா அநாகரிகமான ஏற்பாடு அப்படின்னு இப்போ அரசியல் கட்சிக்காரங்க படித்தவங்க எல்லாரும் கரித்து கொட்டும்படியாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஒரு நல்ல அமைப்பு சீர்குலைந்து விழுந்ததற்கு யார் பொறுப்பாளி அப்படிங்கிற கேள்வியை முன்னாலேயே மகா பெரியவா எழுப்பியிருந்தா. அந்த கேள்விக்கு இப்போ பதில் சொல்கிறார். வர்ண தர்மத்தை பற்றி தப்பான அபிப்பிராயம் உண்டாகி இருக்கிறதுக்கு பிராமணன் தான் முழுக்க காரணம் அப்படின்னு சொல்கிறார். யுகாந்திரமாக ஆத்மஸ்ரேயஸும் தேசக்ஷேமமும் லோகக்ஷேமமும் தந்து வந்த தர்மம் குலைந்து போனதற்கு பிராமணன் தான் முழு பொறுப்பாளி. பிராமணன் தன் கடமையாகிய வேத அத்தியனம் பண்ணுறதையும் கர்ம அனுஷ்டானங்களையும் விட்டுட்டான். கடமையை விட்டுட்டான், ஊரை விட்டுட்டான், கிராமங்களை விட்டு பட்டணத்துக்கு வந்தான். தனக்குரிய ஆச்சாரங்களை, தன்னுடைய வெளி அடையாளங்களை விட்டுட்டான். குடுமையை எடுத்துட்டு கிராப் வச்சுட்டான், ஃபுல் சூட் போட்டுட்டான். தனக்கு ஏற்பட்ட வேத படிப்பை விட்டுட்டு வெள்ளைக்காரனுடைய லௌகீக படிப்பில் போய் விழுந்தான். அவன் தருகிற உத்தியோகங்களில் போய் விழுந்தான். அதோடு அவனுடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றையும் காப்பி அடித்தான். வழியாக வேத ரிஷிகளிலிருந்து பாட்டன் அப்பன் வரை ரட்சித்து வந்த மகோன்னதமான தர்மத்தை காற்றில் பறக்க விட்டுட்டு வெறும் பணத்து ஆசைக்காகவும் இந்திரிய சௌக்கியத்துக்காகவும் புதிய மேல்நாட்டு படிப்பு, சயின்ஸ், உத்தியோகம், வாழ்க்கை முறை, கேளிக்கை இவற்றில் போய் விழுந்துட்டான் அப்படின்னு பெரியவா சொல்கிறா.
சாஸ்திரங்கள் இவனுக்கு பணத்தாசையே கூடாது, இவன் சொத்தே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறன. அதன் பிரகாரம்தான் இவன் வாழ்க்கையை நடத்தி வேத சப்தத்தாலும் யஜ்ஞங்களாலும் லோக க்ஷேமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த வரையில் இவனிடம் மற்ற எல்லா ஜாதியாரும் குறைவில்லாத அன்பும் மரியாதையும் காட்டி வந்தனர். இவனையே உதாரணமாக வழிகாட்டியாக முன் மாதிரியாக வச்சுட்டாங்க. இப்பொழுது தொழிலை விட்டுட்டு கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு இவன் வந்து இங்கிலீஷ்காரன் தந்த படிப்பு, அவன் கொடுக்குற உத்தியோகம், அவனுடைய வாழ்க்கை முறை இதெல்லாம் எடுத்துக்கிண்டு இதனால் தானே ஏதோ ரொம்ப நாகரிகத்தில் உயர்ந்துட்டதை மாதிரி பூட்டுன்னு பண்ணினதை மற்ற ஜாதிக்காரங்க பார்க்குறாங்க. இதுவரை நல்லதற்கெல்லாம் இவனை முன் உதாரணமாக வைத்து கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது ஒழுங்கு தப்பி போகிறதுலையும் இவனையே பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. தாங்கள் பாட்டுக்கு திருப்தியோடு செஞ்சு வந்த தொழிலை விட்டுட்டு, கிராமத்தையும் விட்டுட்டு, நகர வாசம், இங்கிலீஷ் படிப்பு, வெள்ளைக்கார அரசாங்க உத்தியோகம் ஆகியவைகளுக்கு மற்றவர்களும் ஆசைப்பட ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி பெரியவா மேற்கொண்டு சொல்லிட்டு போகிறா. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.